நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இதுவும் எப்படி பார்த்தாலும் 5 தாருக்கு மேலே வெட்டியாச்சு. இப்போ அது 6வது தான் இருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெட்டின தாரை விட இது வந்து கொலை வந்து பெருசாக போட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3 சீப்பு வச்சுருக்கு. இன்னும் பூவை பார்த்திங்கன்னா எப்படியும் இன்னும் ஒரு 9லேருந்து மொத்தம் ஒரு 12 சீப்பு வரை வைக்கலாம். அப்போ அதாவது இயற்கை விவசாயம் எப்படின்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் போயிடுச்சுன்னா செலவு, அதாவது அங்கே வந்து வருமானம் மட்டுமே தான் இருக்கணும், செலவுன்றதுக்கு இருக்கவே கூடாது. நம்மளோட வேலை என்னென்னா அங்கே இருக்க பொருட்களை வெட்டி விற்பனை செய்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு விவசாயியாக வந்து நம்மளால் வெற்றி அடைய முடியும். வருஷம் ஃபுல்லாக வந்து நம்ம ரசாயன உரங்களை நம்மளுடைய உழைப்பும் போக காசையும் செலவழித்து ரசாயன உரங்களை போட்டு மண்ணையும் கெடுத்து அதில் வந்து எந்த லாபமுமே இல்லை. அப்போ அதாவது விவசாயம்ன்றது ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே வந்து செலவே இல்லாமல் நம்மளுக்காக வருமானம் வரணும். அப்போனா தான் வந்து அது வந்து விவசாயம். இல்லைனா நம்மளும் பச்சை துண்டை போட்டு நானும் விவசாயம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அது எந்த ஒரு அர்த்தம் இல்லை. அப்போ வந்து நம்ம அதுக்கான முயற்சியை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன பார்த்திங்கன்னா 6 கண்டு இருக்குது. அப்போ எனக்கு அடுத்த வருஷமே 6மே வந்து இந்த மாதிரி தார் போடும். அப்போ 6மே எனக்கு தார் போட்டுச்சுன்னா அப்போ எனக்கு வேலையை எனக்கு வந்து விவசாயத்தில் வந்து லாபம் தான். அப்போ என்னோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அறுவடை பண்ணுறதும் இங்கே கோடிக்கணக்கான நுண்ணுயிரியல் மண்புழுவுக்கும் கரையான்களுக்கும் அதுக்கு உணவும் அது வாழ்கிறதுக்கான தற்சார்பு அதாவது அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர நான் வந்து இங்கே வந்து இந்த தாரை வந்து என்னால் இந்த தார் வந்து இப்படி வந்துச்சுன்னா அது என்னால் ஒரு இதுவுமே இல்லை. அது வந்து இங்கே இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களோட பலன் தான் இது. நான் வந்து அந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களையும் மண்புழுக்களையும் வளர்க்குறது மட்டும்தான், அதை பாதுகாக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. அப்போ இயற்கை விவசாயம்ன்றது ஒரு 5லேருந்து 10 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா செலவுகளை நம்மளுக்கு அதாவது படிப்படியாக குறைஞ்சி லாபம் மட்டுமே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஒரு விவசாயி வந்து வெற்றி அடைய முடியும்.